இலங்கையில் எரிபொருள் விலை திடீர் அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் உடனடி போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டும் சீனா கோரிக்கை. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவருக்கு புடின் வாழ்த்து. பிள்ளையான் கைது விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மத்திய கிழக்கில் போர் பதற்றம், இலங்கையில் உணவுப் பொருட்கள் தொடர்பான அரசின் அறிவிப்பு. சுரேஷ் சாலைவுக்குள் மறைந்துள்ள பல மர்மங்கள், கைது தொடர்பில் அரசு வெளியிட்ட தகவல். ஈரானிய போர்க்கப்பலால் இலங்கைக்கு தொடரும் சிக்கல், வெளியேற்ற முடியாமல் தவிப்பு. இலங்கையில் வெடித்து சிதறிய ஈரான் கப்பல், சிதைவடையும் சடலங்கள், ராஜதந்திர தாமதத்தால் சிக்கல். ஈரானின் தற்போதைய போக்கு ஈழத்தமிழர் மீதான இனப்படுகொலையினை மீளவும் நினைவுபடுத்துகிறது. ஸ்ரீதரன். மக்களாணை வலுவாக இருப்பதாயின் மாகாண சபை தேர்தலை உடன் நடாத்துங்கள், பொதுஜன பெரமுன அரசாங்கத்திற்கு சவால். எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிராக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறித்த வழக்கானது எதிர்வரும் 18ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளது. இந்த மனு இன்று உயர் நீதிமன்றத்தால் அழைக்கப்பட்ட போதே முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு மூவர் கொண்ட நீதியரசர்களுக்குள்ளாம் இதனை விசாரணைக்காக எதிர்வரும் 18ஆம் தேதி அழைப்பதற்கு உத்தரவிட்டது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், போலீஸ் மாதிபர், சட்ட மாதிபர் உள்ளிட்ட குழுவினர் பெயரிடப்பட்டுள்ளனர். எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் இதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் இவ்வாறு உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தல் வெளியிட்டுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை 317. இதன்படி ஒரு லீட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஒக்டேன் 95 பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை 365 உயர்ந்துள்ளது. இதன்படி ஒரு லீட்டருக்கு 25 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்டோ டீசல் ஒரு லீட்டர் 303 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் இதன்படி ஒரு லீட்டருக்கு 22 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. சூப்பர் டீசல் ஒரு லீட்டரின் விலை 353 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது ஒரு லீட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் ஒரு லீட்டர் 195 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதன்படி ஒரு லீட்டருக்கு 13 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இந்த விலை மாற்றம் இன்றைய தினம் நள்ளிரவுடன் நடைமுறையாகும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். மத்திய கிழக்கின் நிலைமையை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலும் தடைகளை நீக்குவது தொடர்பிலும் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பண்டிகை காலத்திலும் அந்த 2 மாதங்களிலும் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். எனினும் உலக சந்தையில் ஏற்படும் விலை அதிகரிப்பு எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு மத்தியில் அதனை தடுக்க எங்களால் முடியாது. மேலும் ஏப்ரல் மாத இறுதி வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எரிபொருளை வழங்க அரசாங்கத்தால் முடியும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் மத்திய கிழக்கில் தற்போதைய போர் காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் உணவு பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நிர்வகிப்பதற்கான உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த மற்றும் வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலைவுக்கு முழுமையான தகவல்கள் தெரிந்திருந்தமைக்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததன் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சுமார் 1 வருட காலம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்தே சாலை கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமான முறையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவருக்கு முன்கூட்டியே முழுமையான தகவல்கள் கிடைத்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்ற நடவடிக்கைகள் ஊடாக தீர்மானிக்கப்படும். எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்ட போதிலும் விசாரணைகளுக்கு தேவையான நபர்களை கைது செய்யவும் தடுத்து வைக்கவும் போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது. இங்கு அத்தகைய சட்டபூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரானிய புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மொஜ்தபா கமேனியை வாழ்த்தி ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவராக நீங்கள் நியமிக்கப்படுவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று புடின் கிளம்ரின் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் கூறினார். தெஹ்ரானுக்கு அசைக்க முடியாத ஆதரவையும் எங்கள் ஈரானிய நண்பர்களுடனான ஒத்துழைப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் நம்பகமான கூட்டாளியாக இருக்க சபதம் செய்வதாகவும் ரஷ்ய தலைவர் தெரிவித்தார். ஈரானின் ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் நேரத்தில் இந்த உயர் பதவியில் உங்கள் செயல்களுக்கு நிச்சயமாக மிகுந்த தைரியமும் அர்ப்பணிப்பும் தேவைப்படும். உங்கள் தந்தையின் பணியை மரியாதையுடன் தொடர்வீர்கள் என்றும் இந்த பயங்கரமான துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் ஈரானிய மக்களையும் ஒன்றிணைப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் புஷேகர் கப்பலின் பாதுகாப்புக்காக இன்னும் 15 ஈரானிய கடற்படை சிப்பாய்கள் கப்பலிலேயே தங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பலில் இருந்த 219 ஈரானிய கடற்படை வீரர்களின் பாதுகாப்பு நிலை குறித்து அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 5ஆம் தேதி இரவு இலங்கை கடற்படையினரின் உதவியுடன் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தின் பண்டாரநாயக்க முனையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கப்பலில் இருந்த வீரர்களில் 204 பேருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் உணவு வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் தற்காலிகமாக வெலிசர கடற்படை முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கப்பலின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இதனை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் போனது. நேற்று வரை கொழும்பு துறைமுகத்திலேயே கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி 15 முதல் 25ஆம் தேதி வரை இந்திய கடற்படையினர் நடத்திய போர் பயிற்சியில் ஈரானிய அரசின் 3 போர்க்கப்பல்கள் பங்கேற்றன. பயிற்சி முடிந்து ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானிய அரசு மீது நடத்திய தாக்குதலில் பயிற்சியில் பங்கேற்ற ஐரிஸ் டீனா கப்பல் டொர்பிடோ தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த தாக்குதலில் 84 ஈரானிய கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை ஈரானிய கப்பலுக்கு ஆதரவு வழங்கியமை தொடர்பில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் உயிரிழந்த 87 கடற்படையினரின் உடல்களை பாதுகாப்பதில் காலை கராப்பட்டிய போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. இவ்விடயம் குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் S.D.M. ரங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஒரே நேரத்தில் 87 உடல்கள் கொண்டுவரப்பட்டமையால் அவற்றை பிரேத அறையில் பாதுகாப்பாக வைப்பதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் போதிய குளிரூட்டி வசதிகள் இல்லாத நிலையில் உடல்கள் சிதையாமல் இருக்க தற்காலிக ஏற்பாடுகள் மூலம் அவை தற்போது பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த உடல்களை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு வைத்தியசாலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து எமக்கு இதுவரை எவ்வித உத்திபூர்வ தகவல்களும் வழங்கப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் சுகாதார அமைச்சு, வெளிவிகார அமைச்சு மற்றும் ஈரானிய தூதரகம் ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் பற்றி எமக்கு தெரியாது. இந்த உடல்களை இலங்கையிலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டால் மாநகர சபை மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் ஒரே நாளில் அந்த பணிகளை எம்மால் நிறைவு செய்ய முடியும். ஆனால் உடல்களை திருப்பி அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டால் அவற்றை நீண்ட காலம் பாதுகாப்பது வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு பெரும் சுமையாக அமையும் என்றார். இலங்கை கப்பல் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 87 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்களை தற்போது ராஜதந்திர தீர்மானங்களுக்காக காத்திருக்கும் நிலையில் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச போர் விதிமுறைகளை மீறி ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசு நிகழ்த்திய அதே கொடூரமான கொத்துக்குண்டு தாக்குதல்களை இன்று ஈரான் இஸ்ரேல் மீது கட்டவிழ்த்து விட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கவலை வெளியிட்டுள்ளார். சுதந்திர பறவைகள் மகளிர் பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழ போராட்ட வரலாற்றில் பெண்கள் வெறும் சாட்சிகளாக மட்டுமல்ல, களத்தில் நின்ற போராளிகளாகவும் குடும்பத்தை தாங்கும் தூண்களாகவும் விளங்கியவர்கள்.
பெண்கள். உலகமே வியந்து பார்த்த ஒரு போரியல் வாழ்வை வாழ்ந்தவர்கள் ஈழத் தமிழ் பெண்கள். இன்றும் காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்காக 8 ஆண்டுகள் கடந்தும் தாய்மார்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். 2009 முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டு தமிழினம் அழிக்கப்பட்ட போது அதன் சிதைவுகளையும் ஆவணங்களையும் உலகுக்கு வெளிப்படுத்தியதில் பெண்களின் துணிச்சல் மிக்க பங்களிப்பு மகத்தானது. ஈரான் இன்று இஸ்ரேல் மீது கொத்துக்குண்டுகளை வீசுவதாக அந்நாட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ள சூழலில் இன்று 22 நாடுகளின் துணையோடு தமிழினத்தின் மீது இழைக்கப்பட்ட அநீதியை உலகம் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக ஐநா சபையில் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது அதனை எதிர்த்த ஈரானின் நிலைப்பாட்டையும் ஆதரவு வழங்கி அதனை நிறைவேற்றிய அமெரிக்காவின் தமிழர்கள் மீதான சார்பு நிலைப்பாட்டையும் நாம் நினைவில் வைத்து ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் வாக்களிக்கும் உரிமை கூட இல்லாத ஒரு இருண்ட யுகத்தை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் எங்களை மீண்டும் பின்னோக்கி தள்ளினாலும் எமது பெண்கள் தாய், தாரம், பிள்ளை என பல பரிணாமங்களில் சமூகத்தை வழிநடத்துகிறார்கள் என்றார். மக்கள் ஆதரவு தமக்கு இன்றும் உள்ளது என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் ஜனாதிபதி மக்கள் ஆணையை உறுதிப்படுத்த மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்த வேண்டும். தற்போது தேர்தல் ஒன்றை நடத்தினால் எமது பலத்தை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் நாட்டை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறது. நாட்டில் ஊழல் மோசடி நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு வந்தவர்கள் அரசு ஆதரவுடன் ஊழலில் ஈடுபடுகின்றார்கள். 323 கொள்கலன் விடுவிப்புக்கு இதுவரையில் என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. தரமற்ற நிலக்கரி கொள்வளவினால் பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டினால் நுரைச்சோலை அனல் நிலையத்தின் செயற்பாடுகளுக்கும் எதிர்வரும் காலங்களில் பாதிப்பு ஏற்படும். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்ற மக்கள் விடுதலை முன்னணியினர் வெறுப்பை தற்போது வெளிப்படுத்துகின்றது. கடந்த கால அரசாங்கங்களின் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை செயற்படுத்தும் ஜனாதிபதி ஆளும் தரப்பின் ஊழல் மோசடிகளுக்கு விலக்களித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இம்முறை மேதின கூட்டம் மற்றும் பேரணிகளை நடாத்தாமல் இருக்க தீர்மானித்துள்ளோம். மே 1 பௌர்ணமி தினம் என்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் புண்ணிய பூஜை வழிபாடுகளில் ஈடுபட உள்ளோம். மக்கள் ஆதரவு தமக்கு என்றும் உள்ளது என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் ஜனாதிபதி மக்கள் ஆணையை உறுதிப்படுத்த மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்த வேண்டும். தற்போது தேர்தல் ஒன்றை நடத்தினால் தமது பலத்தை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுக்கு தற்போது உள்ள மக்கள் ஆதரவை கண்டு அரசாங்கம் அச்சம் அடைந்துள்ளது என்பது தெளிவாக விளங்குகிறது என்றார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்ற நிலையை முன்னிட்டு அந்த பிராந்தியத்தில் உடனடியாக போர் நிறுத்தம் அமுல்படுத்த வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் வெளியுறவு அமைச்சர் பாங்ஜி பக்ரைன் மற்றும் குவைத் வெளியுறவு அமைச்சர்களுடன் தனித்தனியாக தொலைபேசி மூலம் ஆலோசனை நடாத்தியுள்ளார். இந்த உரையாடல்களின் மூலம் மத்திய கிழக்கில் வேகமாக மோசமடைந்து வரும் சூழ்நிலை குறித்து சீனா ஆழ்ந்த கவலை வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. பக்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல் லத்தீப் பின் ராசிட் அல் சயானிடம் நடைபெற்ற உரையாடலில் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பேணுவதற்கான சீனா ஆக்கப்பூர்வமாக பங்காற்ற தயாராக இருப்பதாகவும் பாங்ஜி தெரிவித்துள்ளார். மேலும் குவைத் வெளியுறவு அமைச்சர் ஜாரா ஜாஃபர் அல் அகமட் அல் சாபாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விரைவாக போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அத்துடன் வளைகுடா நாடுகளின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பௌதீக ஒருமைப்பாடு முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது.